சேலூர் செல்லப்பம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் திருவிழாவை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பான முறையில் நாடகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு போற்றும் 42ஆம் கலைப்படைப்பாக இளங்கோவன் நாடக மன்றத்தார் மற்றும் கொங்கு இளைஞரை தயாரித்து வழங்கும் மனம் மாறாத மாங்கல்யம் என்னும் வாழ்வின் நாடகம் நடைபெறும். எங்களை அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள எங்களுக்கு கதை வழங்கிய கைலாஷ் விஜிதன் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் ஊர் முப்பாட்டுக்காரர் எஸ் சின்னப்பன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அவர்களை தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முப்பாட்டுக்காரர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இளங்கோவன் நாடக மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் திருமல்புதூரை சேர்ந்த எங்களுக்கு கதை வழங்கிய கைலாஷ் விஜயந்தன் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் கைலாஷ் விஜயந்தன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் ஊர் முப்பாட்டுக்காரர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் எங்களுக்கு சிறப்பான முறையில் இயக்கம் சொல்லிக் கொடுத்த நடிப்பு சொல்லிக் கொடுத்த எடப்பாடியை சேர்ந்த சக்தி அவர்களுக்கு இளங்கோவன் நாடக மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கைலாஷ் விஜயன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நாடகக்கலை ரசிக பெருமக்கள் அனைவரும் வருக வருக என்று இளங்கோவன் நாடக மன்றத்தின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வரவேற்கிறேன். முதல்ல என்னை இங்கே கூப்பிட்டு பெருமைப்படுத்திய சேலூர் செல்லப்பம்பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளங்கோவன் நாடக மன்றத்தார் அனைவருக்கும் என மனமார்ந்த பாராட்டுகள். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நாடகக்கலையை ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா அலைந்து வரும் நாடகக்கலையை ஒரு மீட்டெடுக்கும் விதமாக 15-16 வருஷத்துக்கு அப்புறம் இளங்கோவன் நாடக மன்றத்தார் அவர்கள் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாம் கொடுக்க போகிற ஒத்துழைப்பு என்னென்னா, இந்த நாடகம் இறுதி வர இருந்து கண்டுகளித்து அவங்கள உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா வெள்ளித்திரையாக இருந்தாலும் சின்னத்திரையாக இருந்தாலும் வளர்ச்சி பாதைக்கு போனீங்க பல பெரும் நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா முதற்கட்டம் இதே மேடை நாடகம் தான். அதனால் இந்த மேடை நாடகத்தை நீங்கள் தயவுசெய்து யாரும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் லைவில் உங்களுக்கு முன்னாடி நடித்து காட்டுறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்கிற மாதிரி நாடகம் நடத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. வந்தோம் பார்த்தோம் போனங்கிறது அது என்ன நமக்கு ஒரு 2 நிமிஷம் நிகழ்வு தான். ஆனால் இதனுடைய உழைப்புங்கிறது சாதாரணம் இல்லைங்க. இதில் ஈடுபட்ட எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாங்களும் வருஷம் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இளங்கோவன் நாடக மன்றம் வாழ்க நாடகக்கலை வளர்க இளங்கோவன் நாடக மன்றம் என்று கூறி மீண்டும் வருடம் நடத்துறதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு என்னோட சார்பாக நான் வேண்டி கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த சேலூர் செல்லப்பம்பாளையம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளங்கோவன் நாடக மன்றத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு நாடகத்தை ஊர் முப்பாட்டுக்காரர் அவர்கள் துவக்கிக்குமாறு அவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாடகம் துவங்க இருக்கிறது. அனைவரும் அமர்ந்து அமைதி காத்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு இளங்கோவன் நாடக மன்றத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் மையும் என்றே நாங்கள் யானிக்க பச்சை பூமியே ஆடைகளாய் துள்ளும் கடலலை புன்னகையாய் ஓங்கார காற்றே கொலுசொலியாய் நின்ற குமரியே எம்பாவாய் முக்கடல் சங்கமம் தொடுகின்ற நின்பதம் எம்மை கரையேற்ற வாராதா அம்மா ஸ்ரீபாலா திகம்பரியே ஜெகன்மாதா தாயே மாயம்மா. மாயம்மா 3
பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளம் என்னடி அம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளம் என்னடி அம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டு கட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டு கட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவரன் என்னடி அம்மா. கோலங்கள் அத்தனையும் திரட்டி ஒரு ஜபமாலை ஆக்கியதை உருட்டி பிடிவாத தவமாடும் தாயே இந்த பிள்ளைகளின் கண்கள் துடைப்பாயே. கோலங்கள் அத்தனையும் திரட்டி ஒரு ஜபமாலை ஆக்கியதை உருட்டி பிடிவாத தவமாடும் தாயே இந்த பிள்ளைகளின் கண்கள் துடைப்பாயே. முன்பு கடல் நீரில் உப்பேதும் இல்லை எங்கள் கண்ணீரால் உப்பானதே. அம்மா நீ வந்து அணைத்தாலே போதும் அந்த கண்ணீரே முத்தாகுமே. சூறாவளி போல துயர் வீசலாமா அடிக்க பார்த்த கண்ணியம்மா வரவேணாமா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டு கட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவரன் என்னடி அம்மா. அலமேல வல வீசும் கூட்டம் நீலக்கடலோடு எங்க சகவாசம். தொலை தூரம் போய் வரும் போதும் உன் மூக்குத்தி வந்து வழிகாட்டும். அலமேல வல வீசும் கூட்டம் நீலக்கடலோடு எங்க சகவாசம். தொலை தூரம் போய் வரும் போதும் உன் மூக்குத்தி வந்து வழிகாட்டும். ஆடை சித்தாடை அணிகின்ற தாயி வாழ்க்கை ஆழத்தை அறியோம்
தலைவா, சென்னை சிட்டில சுதந்திரமா பிசினஸ் பண்ணிட்டு வந்தோம். எங்களை இங்க கொண்டு வந்து இந்த பட்டிக்காட்டுல தத்தளிக்க விட்டுட்டீங்களே. ஏ ஃபூல், சிட்டில நாம செஞ்ச பிசினஸ் எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பிசினஸ் பண்றவங்க யாருன்னு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். அப்படின்னா நம்ம வித்த கஞ்சா, அபின், கிராயின் இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சா குரு? ஆமாண்டா தேவா, ஆமா. கஞ்சா, அபின், ஹெராயின் இதெல்லாம் நம்ம தான் வித்தோம்னு போலீஸுக்கு நம்ம மேல ஒரு டவுட். அதனால தனிப்படையே அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க சென்னையில. ஆனா நம்ம இருப்பதோ இந்த குரு சக்கரவர்த்தியோட கோட்டையிலடா. ஏன் தலைவா, எத்தனையோ தொழில் இருக்கேல, நீங்க ஏன் கஞ்சா விற்க ஆரம்பிச்சீங்க? டே வாசு, என்னோட வாழ்க்கையில விதிங்கிற 2 எழுத்து விளையாண்டதன் விளைவு என்னோட வாழ்க்கையே தடமாறி போச்சுடா. நான் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குரு, ராதா, சத்து, இன்னும் என்னவா பண்றீங்க? சாப்பாடு போட்டு வச்சு தலையெல்லாம் சீவி விட்டு, ஏமா கல்யாணம் ரெடி பண்ணி விட்டேன். இன்னும் என்ன பண்றீங்க? குட்டீஸ்களா கொஞ்சம் குயிக்கா வாங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. வாங்க குட்டீஸ்களா, என்ன பண்றீங்க? முடியல நான் மாட்டிக்கிறேன். போலாமா போலாமா? உங்களை பார்க்கலாம்னு நானே பார்க்கலாம் வரலான்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்களே. நிம்மல், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லு. என்னாச்சு நிம்மல்? 10 லட்சம் பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. இன்னும் இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. நம்மள என்ன தொழில் பண்றதா இல்லை ராஜஸ்தானுக்கு ஓடிடுறதா? சேட்டு, நீங்க கொடுத்த பணம் என்னோட மனைவியோட ஆஸ்திரி செலவுக்குத்தான் வாங்கினேன். ஆனா என்னோட மனைவிக்கு கேன்சருங்கிற ஒரு கொடிய வியாதிய அந்த கடவுள், இரக்கமில்லாத கடவுள் கொடுத்துட்டா சேட்டு, கொடுத்துட்டா. என்னையும் என் பிள்ளைங்களையும் பாதியிலேயே தவிக்கி விட்டு போயிட்டா சேட்டு, போயிட்டா. எப்படியாவது காப்பாத்திடலாம்னு ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. அப்படி இப்படி புரட்டி 50 லட்ச ரூபா செலவு பண்ணியும் என்ன பண்றது? ஏன் மனைவியை காப்பாற்ற முடியல சேட்டு. இப்போ 3 பிள்ளைங்களையும் காப்பாத்துறதே பெரிய கஷ்டமா இருக்குது சேட்டு, கஷ்டமா இருக்குது. இதாவார் சுந்தர்ஜி, நிம்மல் கஷ்டத்தை கேட்க நான் வரல. நம்மளுக்கு கொடுத்த பணத்துக்கு வட்டி அசல் கேட்க தான் வந்துச்சு. சேட்டு சேட்டு, நான் அதுதான் நானும் சொல்றேன் சேட்டு. பார்த்த பக்கமெல்லாம் கரும்பு, குச்சி, வாழைன்னு பச்சை பசையேன்னு விளைஞ்ச நிலமெல்லாம் 3 வருஷமா மழை இல்லாம 3 வருஷமா மழை இல்லாம 3 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது சேட்டு, ரொம்ப கஷ்டமா இருக்குது சேட்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துங்க சேட்டு, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துங்க. உங்க கடலை எல்லாம் கட்டிப்படுறேன் சேட்டு, கட்டிப்படுறேன். சுந்தர்ஜி, இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது.
நிம்மல் நமக்கு உங்களுடைய வீடு நிலமெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்து தான் பணம் வாங்குச்சு. நிம்மல் பணம் கட்டாதனால நம்ம கோயம்புத்தூர் பாட்டிக்கு வித்துருச்சு. அவங்க நாளைக்கு குடி வர்றாங்க. நிம்மல் வீடு தோட்டமெல்லாம் காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போய் சேர்ந்துருங்க. இதை சொல்லத்தான் வந்துச்சு. சரி நிம்மல் வர்றான். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துங்க சேட்டு, கொஞ்சம் பொறுத்துங்க. நான் 3 பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் சேட்டு ப்ளீஸ், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க சேட்டு, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. உன் கடனை எப்படியாவது கட்டிடுற சேட்டு, கட்டிடுறேன். நம்ம சொன்னதுதான். நிம்மல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிரு. சரி நம்ம வரோம். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? என் 3 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? வீடு வாசம் தோட்டம் துறவு அத்தனையும் இழுந்து இந்த எப்படி வாழ்வேன், எப்படி வாழ்வேன்? இப்ப என் பிள்ளைங்களா வருவாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன்? குரு, நம்ம சேட்டு நம்ம நிலத்தையெல்லாம் நான் வாங்கின கடனுக்காக நாம திருப்பி கட்டாதனால நம்ம நிலம் தோட்டம் வீடு எல்லாத்தையும் வேற பாட்டிக்கு வித்துட்டாங்களா சார்? குரு வித்துட்டாங்களா? இந்த உலகத்துல பணம் இல்லைன்னு வச்சுக்க நம்மளை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க குரு, மதிக்க மாட்டாங்க. பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி யாருமே இல்லை சேட்டு. குரு குரு எப்படியாவது நம்ம தளபதி புறா நடந்துட்டு போகுது. நீங்க சாப்பிட்டு ரொம்ப நேரம் இருக்கு, வாங்கன்னு போய் சாப்பிடலாம். காத்து தேடி வந்து வீச 10 வகை பாட்டு நான் எடுத்து பாட. காத்து தேடி வந்து வீச 10 வகை பாட்டு நான் எடுத்து பாட. எப்பவும் நீ எனக்கு என் உசுர போல பக்கமா நான் இருப்பேன் போனழலில் வாழ. எப்பவும் நீ எனக்கு என் உசுர போல பக்கமா நான் இருப்பேன் போனழலில் வாழ. தெற்கு தசக்காத்து தேடி வந்து வீச 10 வகை பாட்டு நான் எடுத்து பாட. கைபிடிச்சி நீ நடந்த கால்கள் கொஞ்சம் ஓயும் வர ஓம் கைபிடிச்சி நான் நடந்தா தூரத்துக்கு இல்லை இல்லை. என் மடியில் நீ உறங்கு அலுப்பு
புத்தீரும் வர ஓமடியில் நான் இருப்பேன் என் வாழ்க்கை தீரும் வர 8 தசன் ஆசைச்சு கட்டி வச்ச கோட்டையில எப்பவோ நீ மகராசா நான் இருப்பேன் செவகனா நீ இருந்தா போதும் என்னோட ஒரு மலைய கூட நான் சுமப்பேன் தோளில் கண்ணால தெற்கு ரச காத்து தேடி வந்து வீச 10 வகை பாட்டு நான் எடுத்து பாட தரிச காட்டு தரிசுக்குள்ள மெத்த மழை பெஞ்சதையா மெத்த மழை பெஞ்சதுல சொந்தம் ஒண்ணு வந்ததையா வந்த சொந்த ஆசையுடன் நேசம் வச்சு சேர்ந்ததையா நேசத்துக்கு சாட்சி சொல்ல வாசமுள்ள பூத்ததையா மகனே உறவு நான் உறங்கும் ஆலமரம் தனியா நான் இருந்தா நாரி இல்லா வேலமரம் உறவே போதுமைய மகனே அது ஒண்ணு இருந்தா ஊர் உறவு சேர்ந்து வரும் மகனே தெற்கு ரசக்காத்து தேடி வந்து வீச 10 வகை பாட்டு நான் எடுத்து பாட எப்பவும் நீ எனக்கு என் உசுர போல பக்கமா நான் இருப்பேன் போனலில் வாழ எப்பவும் நீ எனக்கு என் உசுர போல பக்கமா நான் இருப்பேன் போனலில் வாழ அதுக்கப்புறம் அந்த சேட்டு அவங்க ஆளுங்களும் எங்க 3 பேரையும் வீட்டை விட்டு வெளியில தள்ளி விட்டுட்டாங்கடா. எங்க அப்பாவோட பாடியை கூட அனாதை பணம்னு சொல்லி கார்பரேஷன்ல தூக்கி கொடுத்துட்டாங்கடா. நான் என் தம்பி தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு வீதி வீதியா ரோடு ரோடா அடைக்கலம் தேடி அலைஞ்சேன்டா. பசியோட பட்டினியோட அலைஞ்சேன். எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூட இந்த சமுதாயத்தில் யாருமே இல்லை. அப்புறம் அவங்க 2 பேரையும் அநாத ஆசிரமத்தில் சேர்த்திட்டேன். என்னோட படிப்பையும் பாதியில விட்டுட்டேன். எந்த பணத்தால நான் எங்க அப்பாவை இழந்தனோ அந்த கேடுகட்ட பணத்தை கட்டு கட்டா சம்பாதிக்கணும் தாண்டா இந்த தொழிலுக்கே நான் வந்தேன். இப்ப நான் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் தம்பியும் தங்கச்சியும் பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என் தம்பி சக்தி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கான். என் தங்கச்சி ராதா என் கூடவே இருந்து காலேஜ் போயிட்டு இருக்கிறா. தலைவா,
உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தலைவா. ஏன் தலைவா, நம்ம பண்ற அந்த பிசினஸ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் நம்ம கதி போலீஸ். டே வாசு, இந்த குரு சக்கரவர்த்தி கத்திய தீட்டுறவன்டா, கத்திய தீட்டுறவல்லடா, குத்திய தீட்டுறவன். போலீஸ் அப்படியே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலும் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா வெளியே வந்துடலாம்டா. மொத்தத்தில் இந்த நாட்டுக்கே நான் தான்டா ராஜாவா இருக்கணும். ஏன் குரு, நீங்க கஞ்சா, அபின், கெராயின் இதெல்லாம் பொதுமக்களுக்கு விற்கிறீங்களே, பொதுமக்கள் பாவம் இல்லையா? இது உங்களுக்கு பாவமா தெரியலையா குரு? டே ஃபூல், பாவம் புண்ணியம் பார்த்தா பணம் பணம் சம்பாதிக்க முடியாதுடா. என்னோட வாழ்க்கையை சீரழிச்ச இந்த சமுதாயம் கஞ்சாங்கிற போத மயக்கத்துல மிதக்கணும். நான் கட்டு கட்டா பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துல இந்த நாடே அமைதி இழந்து தவிக்கணும்டா. அத பார்த்து நான் ஆனந்தப்படணும்டா. டே தேவா, கரண்ட தொட்டா தாண்டா சாக்கடிக்கும். இந்த குரு சக்கரவர்த்திய தொட நினைச்சாலே சாக்கடிக்குண்டா. தலைவா, இந்த பட்டி காட்டுல நம்மளால கஞ்சா வைக்க முடியுமா என்ன? ஏண்டா முடியாது? ஏன் முடியாது? இந்த குரு என்ன செஞ்சாலும் சாதனையில முடியுமே தவிர வேதனையில முடிஞ்சதா சரித்திரமே கிடையாதுடா. நம்ம தொழில ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கிற பசங்களா பார்த்து ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்க, எரியறத்தில எண்ணெயை ஊத்துன மாதிரி நம்ம பிசினஸ் காட்டு தீ போல பரவிருங்க. காட்டு தீ போல பரவிரும். ஏன் தலைவா, இங்க நம்ம தொழில நம்மளே நேரடியா செய்வோமா இல்ல வேற ஒரு ஆள் மூலியமா மறைஞ்சிருந்து செய்வோமா? டே வாசு, நான் எலியிலடா, பாயும் புலி. நான் பணி இல்லடா, எரிமலை. இந்த ஊர்ல நம்ம பிசினஸ் நம்மளே நேரடியா இறங்கி விற்போம். அதுக்கு இடைஞ்சலா எவ குறுக்க வந்தாலும் அவனை பரலோகத்துக்கு அனுப்பிடும்டா. ஓகே, நம்ம பிசினஸ் நாளை இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு அருமையான என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற, வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே குரு. ஓகே தலைவா. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் ஏத்தும் பாடி கொட்டுபா மீனெல்லாம் கூத்தாடுமே இரவ கலராக்கும் ஜலேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே Get your mind.
உன்னை அடக்கி வைக்கிறியே என் பகல் கனவில்லையே தொலைக்க வைக்கிறியே கொஞ்சம் கொலைக்க வைக்கிறியே உன்னை அடக்கி வைக்கிறியே என் பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவது டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சொல்ல வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம ஒத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாகு நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி பாஷா கைப்பட்டுக்கும் நம்பல வா வா ஊது ஊது வாங்க மோனிகா அப்பா 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 எங்க இருக்கீங்களா? அப்பா இன்னைக்கு என்னோட 30வது பிறந்தநாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா வசந்த் செல்வ செழிப்போட பல்லாண்டு வாழணும், என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி தெய்வமான உங்க அம்மாட்டி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாப்பா. அப்பா தெய்வமான அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாப்பா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். அப்பா உங்க அம்மா இறந்து 20 வருஷம் ஆகுது. அப்போ உனக்கோ 5 வயசு, சாந்திக்கோ 2 வயசு. நம்மளையெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் உங்களை நல்லபடியா கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி வசந்திக்கும் படிப்பு முடிச்சோடனே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என்னோட ஆசையும் தீந்துருமாப்பா. அப்பா சாந்தியை பார்க்க நீங்க காலேஜ் போனீங்களே, எப்பப்பா காலேஜ் முடிச்சு வரதா சொன்னா? வசந்த் இன்னும் சாந்திக்கு இன்னொரு 2 பரீட்சை இருக்குதாமா, அதை முடிச்சுட்டு இன்னொரு 10 நாளுக்குள்ள வந்துடுறேன்னு சொன்னாப்பா. சரிப்பா, தங்கச்சி சாந்தியை பார்த்து எவ்வளோ நாளாச்சு? வேலைக்கு சாப்பிட்றாளா? ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்கு? ஒன்றுமே தெரியல. என்னப்பா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்கள் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. வசந்த் சாந்தி நல்லா இருக்கிறாப்பா. அவளுக்கு ஹாஸ்டல் ரொம்ப சௌரியமாக தான் இருக்குதாமா. உனக்கு தான் தங்கச்சி மேலே எவ்வளோ அன்பு. அப்பா எப்படிப்பா இல்லாமல் போவோம்? அவள் என் கூட பிறந்த தங்கச்சிப்பா. தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவன் என் கூட பிறந்த ரத்தம்ப்பா. அவள் காலேஜ் போன நாள் இருந்து அவள் சாப்பிட்டாளா, கரெக்டாக தூங்குனாளா அப்படின்னு நான் நினைக்காத நாளே இல்லைப்பா. அப்பா சாந்தியும் உன்னை பற்றி தான்ப்பா கேட்டா ஃபோனில். ஆனால் அண்ணன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டாப்பா. சே 2 பேரும் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு கண்ணே பற்று மாட்டேங்குதுப்பா. சரிப்பா, நம்ம பகவதி அம்மன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதா நம்ம சேது வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தான். நம்ம கொங்கு இளைஞர் பசங்க சார்பாகவும் இளங்கோ நாடகமன்ற சார்பாகவும் அபிஷேகம் பண்ணுறதா சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி சரிப்பா, பார்த்து போயிட்டு வா, ஏன்னா காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது. சரிப்பா. ராதா, அம்மா ராதா, உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்க?
காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாமா. எங்க போனா அந்த பொண்ணு? என்ன காணோம்? அண்ணா ஆமாண்ணா, காலேஜ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா காலேஜுக்கு வழக்கமா சுடியில் போவ, இன்னைக்கு வித்தியாசமா சேரியில் வந்திருக்க. உன்னை பார்க்கும்போது சேரியில் பார்க்கறக்கு அந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்குமா. அண்ணா இன்னைக்கு காலேஜில் கல்ச்சுரல்ஸ், அதனால ஹெச்ஓடி மேம் எல்லாருமே புடவையில் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தாண்ணா. சரிம்மா அப்படியா? சரி, காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்கிறனால எப்பவும் முடியிற டைமுக்கு முடியுமா இல்லை லேட் ஆகுமா? அப்படி லேட் ஆகிற மாதிரி தான் சொல்லுமா, நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன். இல்லைண்ணா, காலேஜ் எப்போ முடியிற டைமுக்கு தான் முடியும், நான் எப்போ போலயே வந்துடுறேண்ணா. ராதா, ஃபங்க்ஷன் அது இதுன்னு கலந்துக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்துடாதம்மா. நீயும் சக்தியும் படித்து பட்டதாரி ஆகி நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்மா. இந்த ஊரே உங்களை பார்த்து இவங்களா இந்த குரு சக்கரவர்த்தியோட தம்பி, இவங்களா இந்த குரு சக்கரவர்த்தியோட தங்கச்சி அப்படின்னு ஆச்சரியப்படணும்மா. அதுக்காகத்தாம்மா நான் ராப்பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அண்ணா என்னதான் நிலா வானத்தில் இருந்தாலும் அதோட வெளிச்சம் பூமியில் இருக்கிற மாதிரி நான் என்னதான் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் என்னோட படிப்போட முழு கவனமும் படிப்பில் தான் இருக்கும். அதனால நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அண்ணா நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பணத்தை அள்ளி தரீங்க. சின்ன வயசுலேருந்து தம்பியும் என்னையும் அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்துட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் மட்டும் ஏன் நான் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? மாறாதா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லைம்மா, எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறங்கிறது தான் முக்கியம். இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய பணக்காரனா இருக்கணும். என்ன பார்க்குறவங்க அத்தனை பேரும் கையெடுத்து கும்பிடணும்மா. சொகுசான பங்களா, கூப்பிட்டோன்னே வர்ற வேலைக்காரங்க, விதவிதமான கார்கள், உன்னை வித்தியாசமா அலங்கரிச்சுக்கிட்டு இருக்க தங்கம், வைரத்தில் நகைகள், 10-15 எஸ்டேட், இப்படியெல்லாம் இந்த கிராமத்துக்கே நான் தாம்மா குருவா இருக்கணும். நான் என்ன பிசினஸ் பண்றேங்கிறத காலம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குமா. அண்ணா இன்னைக்காவது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன், இன்னைக்கு முடியலையா? சரிண்ணா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு பத்திரமா. சரிம்மா, பார்த்து போயிட்டு பத்திரமா திரும்பி வாம்மா. சரிண்ணா. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு என்ன நிக்க சொல்றீங்க? ஒரு அழகான பொண்ணு ரோட்ல நடந்து போக கூடாதே? முதல்ல நிக்க சொல்லுவீங்க, அப்புறம் பின்னாடியே சுத்துவீங்க, அதுக்கப்புறம் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. உங்களை மாதிரி ஆளு எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 4 மிதி மிதிச்சாதான் நீங்களா திருந்துவீங்க. இரு மேடம் மேடம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. வேணா இங்க இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. உங்க பர்ஸு இங்க கீழே கிடந்துச்சு, அதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள பாப்பா போலீஸ் அது இதுன்னு என்னை போட்டு பயப்படுத்தி விட்டீங்க. ஐயோ சாரிங்க, நான் மற்றவங்கள தப்பாக நினைக்கிற மாதிரியே உங்களையும் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஏங்க மேடம், நல்ல வேலை. என் பிறந்தநாள் அதுவுமா நான் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்ன வேலூர் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை ஜேல்ரபாளையம் போலீஸ் ஸ்டேஷன்லையோ உட்கார வச்சுருங்க போலையே. பிறந்தநாள் அதுவுமா என்னை படுத்துறீங்களே. என்னது, உங்களுக்கு பிறந்த நாளா? எனிவே மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்னங்க ஸ்வீட் எல்லாம் இல்லையா? சாரிங்க, பேசிகிட்டு இருந்தெல்லாம் மறந்துட்டேன். 1 வேணுமா இல்லை 2 வேணுமா? போதுமா? இன்னொன்று இல்லை, இன்னொன்று இருக்கு, எடுத்துக்கங்க. என்னங்க இவ்வளோ தூரம் பேசுறீங்க, ஆனால் உங்கள் பேர் என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க.
சரிங்க, பேசிக்கிட்டு இருந்ததில்ல என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேர் வசந்த். ஆமாம், என் பேரை மட்டும் கேட்குறீங்க, உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் பேர் ராதா. நான் இங்கே தான் 3rd இயர் பிகாம் படிக்கிறேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் என்னங்க பண்ணுறேன், டிகிரி முடிச்சுட்டு இந்த ஊரில் தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, கோயிலுக்கு போகணும். பாய்ங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க வசந்த். சொல்லுங்க ராதா. அந்த பர்ஸ் என்னோட. சாரிங்க, பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் மறந்துட்டேன். இந்தாங்க. தேங்க்யூ. பாய்ங்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. இதயமும் நழுவுதே, அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே, தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. பனியிலும் வேர்க்கிறேன், மன்மதன் சந்நிதி முதன் முறை பார்க்கிறேன், அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன், முத்தங்களின் ஓசைகளே பூஜை மணியானதே, செவ்விதழின் ஈரங்களே தீர்த்தம் என்று தோணுதே, காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க,
கொஞ்சம் ஜாக்கெட் போடு